வணக்கம். இன்னைக்கு பலாப்பழ பாயசம் செய்ய போகிறோம். ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்தே வருது. ஸ்வீட்டோட வரவேற்போம் ஆடி மாதத்தை. ஆடி தொடங்கி நமக்கு வருஷலாம் பண்டிகை தான். ஆடி வெள்ளி, வரலட்சுமி நோன்பு, ஆவணி ஆவட்டம், கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வருஷலாம் பண்டிகை தான் வருது. ஸ்வீட்டில் ஆரம்பித்து ஸ்வீட்டாகவே கொண்டாடுவோம் பண்டிகையெல்லாம். வாங்க, பலாப்பழ பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 15 பலாசொலை, ஒரு தேங்காய் திருகுனது பால் எடுக்கிறதுக்காக, 300 கிராம் வெல்லம், ஒரு 10 முந்திரி பருப்பு, 15 திராட்சை, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அரை டீஸ்பூன் சுக்கு பொடி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் வேணும், இதை எடுத்து வைக்கல, செய்யும்போது அப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த வெல்லத்தையும் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சு கரைச்சிக்கணும். இது நல்லா கரைய விடணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம், இது பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரையணும், அவ்வளோதான் நமக்கு. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் தூசு மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பலாசொலையெல்லாம் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பலாசொலையெல்லாம் கட் பண்ணதில் இந்த அளவுக்கு இருக்குது. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிக்கிட்டு வந்ததை இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி 1ஆம் பால் 2ஆம் பால்னு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாயசம் செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். வெங்கல உருளி இதுக்கு சரியானதாக இருக்கும். நான் கடாய் எடுத்துருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மீதி இருக்கிற நெய்லேயே கூட கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழ விழுதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் இதை வதக்கிக்கணும் நல்லா. இப்போ இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வருது. இந்த நேரத்தில் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லம் அதை இதில் விட்டுக்கணும். இப்போ இதை விட்டு நல்லா கலந்துக்கணும். இது நல்லா கலந்து தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இடைக்கிடையே கொஞ்சம் விட்டாலும் கூட இடைக்கிடையில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் அப்படியே குறுகி வரும். கொஞ்சம் தீய மிதமாக வச்சு தான் நம்ம இதை செய்யணும். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம அடியில் இப்படி நகர்த்தினோம்னா அதில் ஒரு கோடு மாதிரி விழணும். அந்த பதம் வரைக்கும் இது வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி நகர்த்தும் போது அடியில் பாத்திரம் தெரியுதா? இதுதான் கரெக்டான பதம். இப்போது இந்த நேரத்தில் இந்த 2ஆம் தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, 2ஆம் பால், அதை விட்டுக்கணும் இதில். இப்போ அதை விட்டு இதை நல்லா கலக்கணும், நல்லா கிளறி விடணும். இப்போ இது நல்லா கலந்து சேர்ந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். இது கொதி வந்த உடனே இப்போது இந்த நேரத்தில் நம்ம அந்த ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் சேர்த்துடலாம். இது சேர்த்து நான் கலந்து விட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் கொதி வந்தால் போகிறோம். இப்போ இந்த முதல் பாலை இதில் சேர்க்க போகிறோம். இதில் இந்த முதல் பாலை சேர்த்த பிறகு கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கின்னு தான் இதை சேர்க்குறோம். இதை கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டாச்சு. இதில் இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, திராட்சை, இதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதி போட்டுக்கிறேன், மேலே பாதி அப்புறம் போடுறேன். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாரும் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க ஆடி பண்டிகையை. பலாப்பழ பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.